ஹாய் வெல்வெட்டீஸ். நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்ததுனால செகண்ட் ரேங்க் வந்த மாணவியோட அம்மா விஷம் கொடுத்து அந்த பையனை கொண்டுட்டாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது அந்த பையன் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வர்றான் அப்படின்னா அவன் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோடையும் போட்டி போட்டு எல்லாத்துலேயுமே திறமையானவனாக இருக்கான், அதனால அவங்களுக்கு பொறாமை அப்படி சொல்லிட்டாங்க. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்கும். நம்ம குழந்தைங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வர குழந்தைங்களா இருக்கலாம். பொதுவாக ஃபஸ்ட் ரேங்க் வர்றது அப்படிங்கிறது மார்க்னால வர்றது கிடையாது. அங்கே இருக்கிற அத்தனை டீச்சர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுறதுமே அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது அப்படிங்கிறதுனால கிடையாது. ஏன் அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மார்க்ஸ் வாங்கினது இல்லையா? இல்லை, சில குழந்தைகள் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அது அவங்களுடைய குணம். அவங்க சட்டிலாக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் பொலைட்டாக நடந்துப்பாங்க, ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்கூலில் இருக்கணுங்கிறதுக்காகையோ எல்லாரும் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காகையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காகையோ அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு 40 வயசானாலும் 85 வயசான அவங்களோட டீச்சர்ஸை பார்த்தாக்கா அதே மாதிரி தான் அவங்க பொலைட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கும், அந்த பண்பும் இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கும் பொழுது அவங்க அங்கே இருக்கிற குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே செட் ஆஃப் குழந்தைங்களோடையே அவங்க +2 வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ரொம்ப ரேர் கேஸில் வெளியிலேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இவங்களுக்கு போட்டியாக வந்தால் இவங்க ஒரு வேளை செகண்ட் தேர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில குழந்தைகள் சினிமாவில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட் அண்ட் டே அண்ட் நைட்டாக படித்து அப்போ தான் அவங்க வளர்ந்துட்டாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டாங்க அப்படின்னு சினிமாவில் காட்டுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ரேர் கேஸில் தான் நடக்கும். பெரும்பாலும் நம்மளோட லைஃப்பில் அந்த மாதிரி நடக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்குன்னு ஒரு சில குணங்கள், கெப்பாசிட்டிஸ் இருக்குது. நம்ம நிறைய படிக்கிறதுனாலையோ டியூஷன் வைக்கிறதுனாலையோ ஃபஸ்ட் ரேங்க் வரதில்லை. அந்த குழந்தை படிக்காமலே இருந்தால் கூட சும்மா போய் எக்ஸாம் எழுதினாலே அவங்க மார்க் வாங்கிடுவாங்க. அது எதனாலையோ அவங்களுடைய கற்றல் திறனோ இல்லை அவங்களுடைய ஏதோ ஒன்று, அவங்க சரியாக படிக்கலைன்னா கூட அவங்க ஃபுல்லாக 100% அர்ப்பணித்து அந்த படிக்கலைன்னா கூட அவங்க அந்த மார்க்கை எடுத்துருவாங்க. அதாவது அதே குழந்தைங்களோட படிக்கும்போது அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்க. அதை மாற்ற முடியாது. நம்ம அந்த மாதிரி குழந்தையோட பேரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஓரளவுக்கு அவங்க அதே இதில் அப்படியே மெயின்டைன் பண்ணி 6லேயும் ஃபஸ்ட் ரேங்கு 7த்லேயும் ஃபஸ்ட் ரேங்க்னு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் வேறு மாற்றிடணும். சில சமயம் நம்மளே ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டீச்சர்ஸே சொல்லுவாங்க 9th 10th வேறு ஸ்கூலில் போட்டுருங்க, இந்த ஸ்கூலில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவன் இருக்க வேண்டிய இடம் அதுதான். இங்கே இருந்தால் அவன் இதுக்குள்ளேயே குண்டு சட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளேயே அவன் இருந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. இவங்க ஸ்கூல்லேயே 9th 10th +1 +2லாம் இருந்தால் கூட இந்த டீச்சர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, நம்மளை பர்சனலாக பார்க்கும்போது அந்த பையனை அடுத்த வருஷம் அந்த ஸ்கூலில் போட்டுருங்க ஏன் அப்படியெல்லாம் சொல்லும்போது ஒரு வார்னிங் சைன். அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்க படிக்கும்போது நம்ம சின்ன வயசில் சில பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாம். நம்ம விளையாடிட்டு இருப்போம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஸ்கூலில் விட வர்ற மாதிரி சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. நீ தான் கவிதாவா, எந்த தெரு, என்ன கேஸ்ட்டு, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் விசாரிப்பாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்காது, நல்லா இருக்காது. அந்த பேரண்ட்டை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம வீட்டில் போய் சொல்லும் பொழுது அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை யாரோ பேரண்ட் தானே கேட்டிருக்காங்கன்ற மாதிரி விட்டுருவாங்க. சில குழந்தைங்களோட அக்கா அண்ணாலாம் அதே ஸ்கூல்லே படித்தாங்க அப்படின்னா இந்த பொறாமப்படக்கூடிய போட்டியாக இருக்கதா இவங்க நினச்சிக்கிறாங்கல்ல ஒரு குழந்தைய, அந்த குழந்தைய ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள ஏதாச்சும் தனியாக கூட்டிகிட்டு போய் மிரட்டுவாங்க. இது பாய்ஸ்க்கும் நடக்கும், கேர்ள்ஸ்க்கும் நடக்கும். அதே மாதிரி சில பேரண்ட்டும் நம்ம எங்கேயாவது ஸ்கூலுக்கு வர்ற வழியில் போகிற வழியில் எங்கேயாவது நிற்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னாக்கா, நீ ஏன் இங்கே நிற்கிற, நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இவங்களுக்கு நம்ம அம்மா அப்பாவை தெரியலைன்னா கூட ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டு, ஒரு சந்தர்ப்பம் வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம வீடு வரைக்கும் கூட சில சமயம் வந்துடுவாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அவங்க ஏம்மா இங்கே வர்றாங்க, அவங்கள எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்து கேட்டுக்கணும். பல நேரங்களில் நமக்கு குழந்தை மேலே ஒரு மரியாதையோ இல்லை அது ஒரு ஒர்த்தாவோ இருக்கிற மாதிரியோ நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்ம மேலே நமக்கு மரியாதை இருக்கணும், அப்போ தானே நம்ம குழந்தைய மதிப்போம், நம்ம பிள்ளை தானே அப்படின்ற மாதிரி சில சமயம் நினச்சிக்கிறது மரியாதை இல்லாமல். அதோட ஒர்க் ஒரு கொலை செய்கிற அளவுக்கு, இன்னொரு குழந்தைக்கு போட்டியாக இருக்கிற அளவுக்கு, மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கிற அளவுக்கு அந்த குழந்தை இருக்குங்கிற அந்த சென்ஸே நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த குழந்தை இன்னும் படிக்கவே இல்லை, அது மேலே போய் அவன் பொறாமப்படுறானா,
அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். பொறாமைங்கிறது வந்து மார்க்ஸ்ல வர்றது கிடையாது, மார்க்லயோ ஃபர்ஸ்ட் ரேங்க்லயோ வர்றது கிடையாது. அந்த குழந்தையினுடைய அப்பியரன்ஸ், அந்த குழந்தையினுடைய குணம், அவங்களுடைய இயல்பு, அது மேல வர்ற ஒரு ஆத்திரம். இவங்களுக்கு இந்த பெரும்பாலும் வந்து growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆஃபீஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வந்து ஃபேமிலியில் ஜெயிக்கிறதுக்கு, நல்ல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் வந்துட்டு சில குணங்கள் இருக்கணும். திருப்தியாக வாழ்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அது பேர் தான் வந்து growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா இன்னொருத்தவங்களை அழித்து அந்த இடத்துக்கு வர்றது தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ வர்றது கிடையாது. சில பேருக்கு வந்து வேறு சமூகத்தில் இருக்கிறவங்க குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வருது, மார்க்ஸ் வாங்கிடுச்சு, ஸ்கூலில் சிறப்பாக இருக்குது அப்படின்னா பிடிக்கிறது இல்லை. அந்த பேரண்ட்ஸ் வந்து முதல் தலைமுறையாக அவங்க அப்போ தான் வந்துட்டு சொந்த வீடு வாங்கி அந்த ஊரில் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களாம் பரம்பரையாக பழைய வீடுங்களில் அப்படியே இருந்து அதே ஊர்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வர்றது பிடிக்காது. இது மாதிரி அந்த ஒரு குழந்தை மேலே பொறாமை வர்றதுக்கும் அந்த குழந்தை அழியணும்னு நினைக்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. நம்ம வந்து அது குழந்தை தானே, அதுவும் நம்ம குழந்தை தானே, நம்ம தான் மதிக்க மாட்டோம், நம்ம வீட்டிலேயே அந்த குழந்தைய வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். அது மாதிரி அது நிறைய காரணம் இருக்கு. சில குழந்தைங்க அந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஃபோட்டோலாம் அந்த ஸ்கூலில் மாட்டியிருப்பாங்க, அவங்க எடுத்த மார்க்கு வருஷமெல்லாம் எழுதியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சில சமயங்களில் அந்த குழந்தை அவன் இருந்த மாதிரி இருக்குமா, அந்த பையன் மாதிரி இருக்குமா, அந்த பொண்ணு மாதிரி வருமா, அந்த பொண்ணு இப்படி அப்படின்னு அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறமும் அந்த டீச்சர்ஸ் வந்து பல வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த சேம் ஏஜில் இருக்கிறவங்கள தவிர சின்ன தலைமுறைங்களுக்கு கூட அந்த குழந்தைங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். 10-15 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்கள திரும்பி பார்க்கும் பொழுது அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க எடுத்த மார்க்கு கிடையாது, அவங்களுடைய குணம். நம்ம தான் வந்து நம்மளோட குழந்தை ஒரு ஸ்கூலில் ஃபுல்லாக ஜெயிச்சிடுச்சு, திருப்பி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, அதே தான் பண்ணிகிட்டு இருக்குன்னா சரி 10ஆவதுலேயும் அதுவே வந்துடும், +2லேயும் அதிலே வந்துடும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. வேறு ஸ்கூல் நம்ம வந்து மாற்றிடணும். வேறு ஸ்கூல் அப்படின்னா சிபிஎஸ்சிலையா, கான்வென்ட்லையா, இல்லை இதை விட பெரிய ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளோட ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதை விட அப்கிரேட் ஆகி ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரே ஸ்கூலில் நம்ம சேர்க்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் தூரமாக இருந்தால் போயிட்டு வரட்டும், கற்றுக்கட்டும். அங்கே போனாங்கன்னா இன்னும் சிட்டியில் இருக்கிற குழந்தைங்க, இன்னும் கொஞ்சம் டவுனில் இருக்கிற குழந்தைங்களோட அவங்க பழக வாய்ப்பு வரும், புதுசாக நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. அங்கே போய் இவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து ஒத்துக்கணும். எப்படி இந்த ஸ்கூலில் நம்ம குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சோ அதே மாதிரி அங்கே வேறு சில குழந்தைங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தை எங்கே போய் செட் ஆகணுமோ அந்த இடத்துல போய் அது வந்து மேட்ச் ஆகிக்கும். அப்போயும் அது வந்து அங்கே தான் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த ஸ்கூலில் படித்ததுலேருந்து அந்த ஸ்கூல் போனதில் நம்ம குழந்தைக்கு ஒரு புதுசாக அறிவு கிடச்சிருக்கா, அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளும் வந்து அவங்க பண்ண மாதிரி நீ ஃபஸ்ட் ரேங்க் அப்படி சொல்லி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க கற்றுக்கணும், அவ்வளோதான். மார்க்குங்கிறது வேற, இதெல்லாம் வந்து வேற. மற்ற விஷயங்கள் கற்றுக்கிறது, தைரியமாக இருக்கிறது, எக்ஸ்போஷர் இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம். நம்ம வந்து அதை கற்றுக்கணும். இது வந்து ஸ்கூலில் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வந்து க்ரோத் காட்டக்கூடிய அந்த கிராஃப் வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனாக போயிடும். சேச்சுரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த இடத்துல வரும்பொழுது பார்த்தா நம்ம கூட போட்டி போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சீனியர் கூட பார்த்தீங்கன்னா வரமாட்டார், நம்ம சீனியரை விட்டு தாண்டிடுவோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இந்த வெற்றியெல்லாம் வந்து குறுக்கு வழியில் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இந்த சின்ன காலத்தில் அந்த இடத்துக்கு வந்தோம், எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கற்றல் திறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். சில பேர் எல்லாத்தையும் ஆழமாக படிப்பாங்க, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுப்பாங்க. சில கொஞ்சம் விஷயம் மட்டும் கற்றுருப்பாங்க, ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் எல்லாத்தையும் மேலோட்டமாக மேய்ஞ்சிட்டு போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று, ஆனால் அவங்கவுங்க ஒரு மாதிரியாக வந்து சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த சீனியர்லாம் வளரல, நம்ம அந்த இடத்துல வந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, அழிக்க தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளோட போட்டி போட்டுன்னு அவங்க வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல வேலையாக தேடிட்டு ஒரு பர்சனல் ரீசன் வந்து அங்கே சொல்லிவிட்டு நம்ம வந்து பெரிய கும்பிடா போட்டு வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம நாளை பின்ன அவங்கள பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். நம்ம வந்து புது இடத்துல போயிட்டு புது விஷயங்களை கற்றுக்கலாம், புது ஆட்களோட போட்டி போட்டு நம்ம வேலையை நம்ம வந்து புது இடங்களுக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம
நம்ம சொந்த வீடாவே இருந்தா கூட ரொம்ப வருஷமா அங்க இருந்தாலும் நம்ம ஃபினான்ஷியலா வளர்ந்துட்டோம், நம்மளோட குழந்தைங்கலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இம்மீடியட்டா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடணும். ஆல்ரெடி நம்மள மாதிரி வளர்ந்தவங்கலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல வேற ஏரியால, அங்க போய் நம்ம வந்து வீடு வாங்கிட்டு இருந்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வித்துட்டு கூட நம்ம வந்து வேற வீடு வாங்கிட்டு வேற ஒரு புது இடத்துல போய் நிம்மதியா வாழணும். எப்பயுமே வந்து எல்லாத்தையும் லாங் டைம்க்கு நம்ம வந்து பிளானே பண்ணக்கூடாது. என்னையெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கும்போது 12 வருஷத்துக்கு ஒரே ஸ்கூல்ல படிக்கட்டும்னு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருந்தாங்க. ஆனா நான் 12வது முடிக்கிறதுக்குள்ள 4 ஸ்கூல் மாறிட்டேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை. அதுலேயும் 6th அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். அதுலேயுமே 1008 பிரச்சனை. என்னன்னா நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் நடந்திருக்கும். இதெல்லாம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடணும், சைக்கிள்லேருந்து விழுந்துடணும், ஜுரம் வந்துடணும், அம்மை போட்டுறணும், இந்த மாதிரிலாம் சாமி கிட்ட போய் வேண்டிப்பாங்க. சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் வந்துட்டு வழியக்கவே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வீட்டில் வந்து உட்காந்து கதை பேசுறது, ரொம்ப வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைவசியே இருக்காது. நம்ம நம்ம வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இருக்காது. நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்துட்டு நம்மளோட அம்மா வழியாகவே வந்துட்டு அவங்க அம்மா வழியாக வெளியில் போயிடும். ஒரு சீக்ரெட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு பவுண்ட்ரியே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸும் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைமில், இன்டர்வியூ டைமில், அந்த டைம்லலாம் வந்து நம்ம வீட்டில் டேரா போட்டுருவாங்க. நம்ம பேரண்ட்ஸோ வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டான் இந்த நேரத்தில் வந்துட்டான்னு சொல்லி அந்த டைமில் சொல்லுவாங்களே தவிர அவங்களை கிளப்பியும் விட மாட்டாங்க. திருப்பி வராத மாதிரி அவங்க வந்து பவுண்டரியும் அவங்களுக்கு செட் பண்ண தெரியாது. இதெல்லாம் ரிசல்ட் வர 3 மாதம் ஆகிடும். அப்போ போய் நம்ம சொன்னோன்னா அதை நம்பவும் மாட்டாங்க. இல்லைனா மட்டும் நீ படித்து கிழிச்சிருப்ப, இல்லைனா மட்டும் உனக்கு மார்க் வந்திருக்கும் அப்படி சொல்லி நம்மள தான் திட்டுவாங்களே தவிர, அந்த நேரத்தில் நமக்கு வீடு ஒன்று தான் வழி. அதை விட்டுட்டு நம்ம எங்கே போய் படிக்க முடியும், எங்கே போய் இருக்க முடியும்? அந்நேரத்தில் நம்ம படித்து மார்க் எடுக்கலை அப்படின்னாலும் எக்ஸாமுக்கு நாள் வந்து நம்ம நல்ல மனநிலையில் நிம்மதியாக இருக்கிறது நல்லது. நான்லாம் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் நெய்பர் ஆன்ட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்ட்டி அந்த பாட்டி எல்லாரும் வந்து வீட்டு வாசலில் உட்காந்து கண்ட கண்ட கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு நாள் சாயந்தரம். இதெல்லாம் அவங்க பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியும் அவங்களாம் நம்பவே இல்லை. உனக்காக வந்து அதெல்லாம் மெனக்கெட்ட அவங்க பண்ணுறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட எண்ணங்கள் இருக்கும். ரிசல்ட் வரதுக்கு 3 மாதம் ஆகிடும். அப்போ இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்குலாம் வந்துட்டு இந்த பாம்பு இதெல்லாம் பற்றி சொன்னால் பயமாக இருக்கும். நாங்கள் இருந்த இடமெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பெரிய பெரிய மரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நைட் எனக்கு தூக்கமே வராது. எக்ஸாம் டைமில் போய் பார்த்தா ஒரு 11 மணி போல் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து அந்த பையத்து வீட்டு பாட்டி வந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட மறைமுகமாக வந்துட்டு இது பண்ணுறதுதான். இதெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, எங்கே அடித்தா எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சில பேரண்ட்ஸோட அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சம்திங் ராங். அது அந்த வயசில் நம்ம வந்து டீனேஜில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது. நமக்கு புரியாத மாதிரி ஒரு அடல்ட் விஷயம் மாதிரி ஏதாச்சும் வந்து அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. போகும்போது ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இல்லை சம்திங் ஒரு சைகை மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே வந்து என் கூட படித்தவங்களுடைய அப்பாக்களே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து காலையில் கிளம்பி போகும்போது ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு அசிங்கமான சைகை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மனநிலையை பாதிக்கும், குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். பொதுவாக வந்து நம்ம ஒரு இடத்துல வளர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தையோ இல்லை நம்மளோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டோம், அங்கேருந்து மக்களை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம புது போட்டியாளர்களை தேடி மூவ் பண்ணி போயிடணும். புது இடத்துல போய் அந்த இடத்துல வளர பார்க்கணுமே தவிர, இவங்களோட போராடிக்கிட்டே இருந்தால் நம்மள வளரவும் மாட்டோம். இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து பயம் கிடையாது. நம்ம வளர்றதுக்காக புதுசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகிறோம் அப்படிதான் அர்த்தமே தவிர இது பயம் இல்லை. மற்றவங்க பயம்னு நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ சில ஊரில் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொருளாதார ரீதியாக அவங்க வளர்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இன்கம் வந்துட்டு இருக்கும், கடையிலேருந்தோ எதுலேருந்தோ ஒரு சீரான லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் வந்து வேறு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்கம் புதுசாக ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள விட இவங்க வளர்ந்துருவாங்க. அவங்க வளரலைங்கிறதுக்காக நம்ம வந்து சம்பாதிக்காமல் இருக்க முடியாது இல்லையா, நம்ம வந்து வளராமல் இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே சில சமயம் வந்து சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்காமல் இருக்கிற மாதிரியும் ஆயிடும். இந்த இடத்துல இருந்தால் காரில் போக முடியாது, இந்த இடத்துல சரியாக வராது, இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் வாங்காமலே இருந்துருவோம், செஞ்சுக்காமலே இருந்துருவோம். உதாரணமாக வந்துட்டு நான்லாம் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி இதெல்லாம் எங்கள் ஊரில் போட்டதே கிடையாது. அதை போட முடியாது.
அது மாதிரி வந்து அந்த அந்த ஏஜ்ல தான் அதெல்லாம் நான் போட்டிருக்க முடியும். அப்பதான் நான் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம புள்ள குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்மள மாதிரியே நம்மளால எப்படி அந்த ப்ரெசன்ட்ல நம்ம எந்த மாதிரி இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசென்ட்ல நம்ம யாரோ அப்போ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் இருக்கணும். நம்ம வந்து சுருக்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்படி லாங்காக போயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிடுங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவங்க வந்து நம்மளை வந்து உயிரோட விட்டு வச்சு மற்றவங்க நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்து அது மூலம் நம்மளோட குழந்தைங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணாததுனால நம்ம குழந்தை உயிரோட இருக்கு, நம்மளை யாரும் அழிக்காததுனால நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில வந்து நம்ம வாழவே கூடாது எப்பயுமே. இன்னொரு கேஸ் கூட தீபாவளி டைம்ல ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு பையன் கொண்டுட்டான் அப்படி சொல்லியிருந்தாங்க. லவ் ஒரு தலை காதல் சம்திங் ஸ்டாக்கிங் அந்த மாதிரி. அது கூட அதே தான். நம்ம ஊர்களில் இருக்கிற ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க ஆண் குழந்தைங்களே படிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பெண் குழந்தைங்கள படிக்க வச்சிருப்போம். சில ஊர்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வந்துட்டு இருக்கிற வீடுகளில் அப்படியே குடியிருந்து வேலைக்கே போகாமல் அப்படியே சாப்பிட்றவங்க வந்துட்டு பணக்காரங்க. ஒரு தனி மனிதன் உழைச்சி சம்பாதிச்சு அவன் வீடு வாங்கி கார் வாங்கி புள்ள குட்டிங்களெல்லாம் படிக்க வச்சா அவன் வந்து ஏழை. இப்படிலாம் சில சித்தாந்தங்கள் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஊர்களில் நம்ம வாழும் பொழுது நம்ம குழந்தை வந்து இப்போ பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அது படிக்குது, அது வெளியில போகுது, வெளி ஊருக்கெல்லாம் போய் சிட்டிலலாம் இருந்துட்டு அது இருக்கு அப்படின்னா அது வந்து தனியா பிரைட்டா தெரியும். இவங்களோட கண்ணோட்டத்துல அந்த ஊருக்குள்ளேயே இருந்துகிட்டு அப்படியே இருக்கிற இவங்க வந்து வெளியூர்களில் போய் வேலை பார்க்குறவங்கள பணத்துக்காக போய் பார்க்குறாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்காக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அது சம்திங் அது ஒரு பேட் மென்டாலிட்டி. அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி அந்த பெண் குழந்தைங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. இது பிரச்சனையா இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். அப்போதான் குழந்தைங்க நல்லா இருக்கும். நம்ம அன்னன்னைக்கு வந்து என்ன நினச்சிக்கிறோம்னா இந்த ஊரில் இருந்தால் தான் நமக்கு அந்த வேலை நல்லா இருக்கும், நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது, புது இடத்துல போய் எப்படி இருக்க போகிறோம், சொந்த வீடாச்சே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா முக்கியமான விஷயம் நம்ம குழந்தை நம்ம வாழ்க்கை அதை வந்து நம்ம வந்து விட்டுடுறோம். அதுதான் தப்பு. பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, அது சரியில்லை, அந்த இடம் சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து வெளியில் மூவ் பண்ணி போயிடணும். அதுதான். இது வந்து பயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லுவாங்க, பூனையெல்லாம் இருக்கிற இடத்துல தான் எலி குடும்பம் நடத்தி குட்டி போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அது உண்மையா அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. எலியெல்லாம் எலி கூட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பூனையெல்லாம் பூனை கூட தான் இருக்கும், இல்லாட்டி எலியோட வம்சமே அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட மனிதர்களோட நம்மளோட மைண்ட் செட் கூட இருக்கக்கூடியவங்களோட நம்ம வந்து போயிடணும். க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றது வேற, அழிக்கிற மைண்ட் செட் வேற. இவங்களுக்குலாம் அடுத்தவங்களை அழிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அவங்க இல்லாட்டி தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கு. அவங்க கூட நம்மளால வாழவே முடியாது. நம்மளால திருப்பி அவங்கள போய் அழிக்கணும்னு நமக்கு தோணுதா? இல்லை. அப்ப நம்மளோட ஆட்கள் அவங்க கிடையாது, அவங்க நம்மளோட பீப்புள் கிடையாது. ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களோட நம்ம வாழலாம். அதுக்காக நம்ம வந்து இடம் விட்டு இடம் போகலாம், நகர்ந்து போகலாம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில தோல்வி கிடையாது, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம மீண்டும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.